இந்தாடி பால் சொம்பு. என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 1000 பேரை முதலாத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படாம வாடி. நான் ரொம்ப கைராஸ்காரி. சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கண்ணத்திலையும் மெதுவா தடவு. என்ன சாப்பாடு, என்ன குழம்பு. செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படா குழம்பு இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதிர்ந்துரும். டேய், சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க என்ன செம்பாகானா? டேய் நில்றா, நானும் கவனிச்சுதான் வரேன். சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற. சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற. கை தொடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சிட்டு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லுடா. உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவனை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்கம் தான் வருது. டேய், சத்தம் போட்டு பேசாதடா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா, செத்து போயிட்டாள சண்பகம் அவங்க அப்பா ஆத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு? செண்பகத்தோட அப்பன் அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க? கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க 2 பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாய் இல்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னென்னவோ பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகேங்கிறதுக்காக சொல்லு. காதலுங்கிற பேர்ல அவங்க 2 பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறான். அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால்ல கையில விழுந்தாவது
அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் புடிச்சுவ தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான். அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால தான் உன்கிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகார இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவில்லை, பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்லை. அவன் குழந்தைம்மா. தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்ட தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி, வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். இது மனசுல ஏற்பட்ட காயம், ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மா தான் இல்ல, அவனுக்கு ஆத்த ஆப்ப யாருமே இல்லதான். கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழவி மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதான் பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தரேன், பேர் சொல்லாத கீரை. அதோட சீரகம் ஜாதிக்காய் நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு. கொடுத்தா ஜெஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா வெக்கத்தை பாரு, அப்புறம் குவா குவாதா. அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்ட. அப்புறம் என்ன, கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா, நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டனா? வாங்க. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இந்தாங்க. கொண்டாமா? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாறா? இப்படித்தாப்பா என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதன்னு. அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயோ, என்னது? மெதுவா குடிப்பா. நீ இங்க இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே, மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பிபி நம்ம மாப்பிள்ளே இல்லே, மாப்பிள்ளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. முதல்ல பாராட்டு, அப்புறம் புண்ணு. ஆவ் ஆவ் எனக்கு ஆவ் ஆவ். தாய வேட்டே, என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, 2 ரவுண்டுன்னு சொல்லு. உனக்கே போறாம? சம்பந்தி இந்த பாரு,
என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்டு குறைஞ்சிட்டேயா. உன்னை யாரும் ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கடை தின்னு. அப்படியே இருக்கலாம் தான் பாக்குறேன். வெய்வா வெய். ஏன் நீங்க சரியாவே சாப்பிடல? என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சம் பொண்டாட்டிக்கு தான். இந்தாங்க வெத்தலை பாக்கு. நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு. நான் போய் ஐயங்கோட்டையில ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன்.